OnePlusலேருந்து 9 Pro அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ பார்த்துட்டோம். இப்போ இது கூட லான்ச் பண்ண OnePlusலேருந்து 9R அப்படிங்கிற ஸ்மார்ட் ஃபோனை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ OnePluஸோட 9R அப்படிங்கும்போது நமக்கு வந்து 9 மற்றும் 9 Pro மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் அதை விட குறைஞ்ச ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற சொல்லலாம். கிட்டத்தட்ட ஃப்ளாக்ஷிப் நிகரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கும். அதாவது ஒரு ஹையஸ்ட் மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனுக்கும் ஃப்ளாக்ஷிப்புக்கும் இடப்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இதில் கிடைக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த ஃபோனோட பேக் சைடில் கிளாஸ் பில்ட் கொடுக்குறாங்க. பேக் சைடில் கார்னிங் ஒரு கிளாஸோட ப்ரொடெக்ஷன் இருக்கு. ஃபோனோட ஃப்ரண்ட் சைடு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு 6.55 இன்ச்க்கான ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோல வருது. மேலும் முக்கியமான விஷயம் இது வந்து 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. HDR10+ சப்போர்ட் இருக்கு. 1100 நிட்ஸ் வரையும் இதோட பிரைட்னஸ் போகும். அது மட்டும் இல்லாமல் கார்னிங் உள்ள கிளாஸோட ப்ரொடெக்ஷனும் இந்த டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இது போக வந்து நமக்கு வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சப்போர்ட்டும் இந்த டிஸ்பிளேல கொடுக்குறாங்க. ஸோ டிஸ்பிளே ஒரு நல்ல தரமான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதே பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்னாப்டிராகனோட 870 அப்படிங்கிற 7 நானோமீட்டர் ப்ராசர் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இது லேட்டஸ்டான ப்ராசர். கிராஃபிக்ஸ்க்காக Adreno 650 GPU வந்து கொடுத்துருக்காங்க. பேசிக்கா பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா போன வருஷம் லான்ச் பண்ண ஸ்னாப்டிராகன் 865 சிப்செட்டோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதை விட பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் இதில் கிடைக்கும். ஸ்னாப்டிராகனோட 888க்கு கொஞ்சம் கீழே, மற்றபடி வந்து நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஓரளவு நல்லாவே கிடைக்கும் சொல்லலாம். அதனால எவ்வளவு ஹெவியான கேம்ஸ் விளையாண்டாலும் சரி இந்த ஃபோன் தாங்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து 5Gயோட SA/NSA சப்போர்ட்டும் இந்த சிப்செட்ல இருக்கு. மேலும் முக்கியமான விஷயம் ஃபோன் ஹீட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நமக்கு வந்து வேப்பர் சேம்பரும் இதில் கொடுக்குறாங்க. ஆனால் டெம்பரேச்சர் வந்து கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் 2 டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் வருது. 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் மற்றும் வந்து 12GB RAM 250GB ஸ்டோரேஜோட வருது. RAM வெர்ஷன் வந்து 8GB RAM பயன்படுத்தினீங்கன்னா LPDDR5 RAM வருது. அதே வந்து 12GB RAM வந்து LPDDR4X RAM பயன்படுத்துறாங்க. இது போக ஸ்டோரேஜ் பொறுத்தவரை UFS 3.1 ஸ்டோரேஜாக கொடுக்குறாங்க. இந்த ஃபோன் Android 11 OSல ஆக்சிஜனோட 11 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. மேலும் இந்த ஃபோன்ல வந்து டூயல் சிம் சப்போர்ட் இருக்கு. மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. அடுத்தபடியாக ஃபோனோட கேமரா ஸ்கோரும். ஃபோனோட பேக் சைடு நமக்கு வந்து 4 கேமரா கொடுத்துருக்காங்க. மொத கேமரா ஒரு 48 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா. இது சோனியோட IMX586 சென்சார் f1.7 ஆப்பர்ச்சர்ல வருது. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன், ஏட்டரிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்கு. ஸோ சென்சார் வந்து 2 வருஷம் கொஞ்சம் பழைய சென்சார் தான். இதுல மோசமான கேமரா இல்லைனாலும் வந்து நமக்கு வந்து 2 வருஷம் பழைய சென்சார் கொஞ்சம் புது சென்சார் கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ரெண்டாவது கேமரா ஒரு 16 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சார். இது சோனியோட IMX481 சென்சார் f2.2 ஆப்பர்ச்சர்ல வருது. மூணாவது கேமரா ஒரு 5 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சார் கொடுத்திருக்காங்க. நாலாவது கேமரா ஒரு 2 மெகாபிக்சல் மோனோக்ரோம் சென்சார் கொடுத்திருக்காங்க. ஸோ மோனோக்ரோம் அப்படிங்கிறது ஏற்கனவே வந்து OnePlusோட 9 Pro வீடியோல சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு யூஸ் ஆக போறது இல்லைனாலும் பேக் சைடில் வந்து ஒரு பேக்ரவுண்ட் வந்து கலராகவும் ஃப்ரண்ட் சைடில் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி மாற்றி எடுக்கணும்னு எடுத்துக்கலாம். மற்றபடி வந்து இந்த ஃபோனில் 4K வீடியோ 60 ஃப்ரேம் per second கேப்சர் பண்ண முடியும். அதே வந்து நமக்கு வந்து ஃபுல் HD வீடியோ 240 ஃப்ரேம் per second வரைக்கும் கேப்சர் பண்ணலாம். அடுத்தபடியாக செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைடில் 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுத்துருக்காங்க. இது சோனியோட IMX471 அப்படிங்கிற சென்சார். ஸோ இதுவுமே பழைய சென்சார் f2.4 ஆப்பர்ச்சர்ல வருது. எலக்ட்ரிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டும் இருக்கு. மேலும் இந்த ஃபோனுக்கு பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து 65 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. வயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது. மற்றபடி ஃபோனோட வெயிட் 189 கிராம் வருது. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து USB Type C போர்ட் கொடுக்குறாங்க. 3.5 ஆடியோ ஜாக் இந்த ஃபோனில் கிடையாது. அதனால USB Type C ஆடியோ தான். இது போக டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டும் இருக்கு. 5Gயோட SA/NSA சப்போர்ட் இருக்கு சொல்லியிருந்தேன். இது போக டியூல் 4G VoLTE, Wi-Fi 6, Bluetooth 5.1, GPS வந்து டியூல் பேண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரியான பல விதமான கனெக்டிவிட்டி இருக்கு. NFC சப்போர்ட்டும் வருது. இந்த OnePlusோட 9R பொறுத்தவரையும் கார்பன் பிளாக், லேக் ப்ளூ அப்படிங்கிற ரெண்டு கலர்ஸ்ல வருது. இதோட விலை அப்படின்னு பார்க்கும்போது 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் 39,999க்கும் 12GB RAM வித் 256GB ஸ்டோரேஜ் வந்து 43,999க்கும் அமேசான் வெப்சைட்ல கிடைக்குது. ஸோ இதோட லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபோன் வாங்கலாமா வேண்டாமா கேட்டீங்கன்னா ஃபிளாக்ஷிப் நிகரான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஆனால் கேமரா வந்து கண்டிப்பாக ஒரு மைனஸ் சொல்லணும். காரணம் கொடுக்குற பிரைஸுக்கு 2 வருஷம் கொஞ்சம் பழைய சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்லையும் சரி பேக் சைட்லையும் சரி IMX586 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து ரொம்ப பழைய சென்சார் தான் சொல்லணும். அதனால அது ஒன்று மட்டும் நெகட்டிவ் பாயிண்ட் தவிர மற்றபடி இந்த ஃபோனில் மற்ற விஷயங்கள்லாம் பாசிட்டிவாக தான் இருக்கு. ஒரு கேமிங் மாதிரியான விஷயங்கள் விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா இது கண்டிப்பாக செட் ஆகும். மற்றபடி இது கேமரா பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டா வேணும், அதாவது இப்போ உள்ள நிகரான ஃபிளாக்ஷிப் பெர்ஃபார்மன்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் டல் அடிக்கும். மற்றபடி வந்து இந்த ஃபோன் நல்லா தான் இருக்கு. ஸோ நீங்க இந்த ஃபோனை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பயணிச்சா மறக்காம லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நானும் டெக்கி தமிழுக்காக மற்றொரு செய்தி வரை நன்றி, வணக்கம்.